Hello dear brothers and sisters, so welcome to போத்தமிழ் classes. போத்தமிழ்ல நம்ம திருக்குறள் அடுத்த ஒரு அதிகாரத்தை பார்க்க போறோம். சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கோம் நம்புறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 அதிகாரம் முடிச்சிருக்கோம் நம்புறேன். சரியா? ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கோம் அப்படின்றது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்முடைய திருக்குறள் வகுப்புகள் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அன்புடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை பார்க்க போறோம். சரியா? அன்புடைமை. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷமா. ஓகே ஃபைன். ஸோ அன்புடைமை. ஸோ அன்புடைமை அதிகாரம் திருக்குறளுடைய 133 அதிகாரங்கள்ல 8வது அதிகாரம். ஓகேவா? 8வது அதிகாரம். கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதிகாரத்தை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அன்புடைமை திருக்குறள் எத்தனாவது அதிகாரம் கொஸ்டின் கேட்கலாம். 8வது அதிகாரம் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 8வது அதிகாரம்னா அன்புடைமையில் இருக்கக்கூடிய திருக்குறள் எந்த எண்ணிலிருந்து எந்த எண் வரைக்கும் இருக்கும், பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கணும். 80 இருக்கா? ஸோ அந்த அதிகாரத்துடைய கடைசி குறள் தான் 80வது குறள். அப்போ முதல் குறள் எதில் ஸ்டார்ட் ஆகியிருக்கும்? 71. அப்போ 71லேருந்து 80வது குறள் இது கிடைப்பட்ட அந்த 10 திருக்குறளும் 10 குறட்பாக்களும் அன்புடைமையை பற்றி பேசும். சரியா? ஐயன் வள்ளுவர் அவர்கள் அன்புடைமை அப்படின்ற இந்த அதிகாரத்து மூலமா நம்மளுக்கு கொடுத்துருப்பார் இந்த எண்ணில் இருக்கக்கூடிய திருக்குறளை. ஓகேவா? ஸோ அப்போ முப்பால் பகுப்புல திருக்குறள்ல எந்த பாலில் இந்த அன்புடைமை இருக்கு அப்படின்னா அறத்துப்பால். சரியா? அறம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அன்பு. ஓகேவா? ஸோ அன்புடைமை. ஓகேவா? அடுத்து பாருங்க, இயல் பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய 9 இயல்கள் திருக்குறள் இருக்கக்கூடிய 9 இயல்கள்ல எந்த இயலை பொறுத்தது அப்படின்னா இல்லறவியல். ஓகேவா? ஸோ இல்லறவியல் சார்ந்தது. சரியா? ஸோ அன்பு அப்படின்றது என்னது? இல்லறவியல். ஓகேவா? அதே போல அறம் சார்ந்த விஷயம். அதே போல அன்புன்றது அறம் சார்ந்த விஷயம். ஸோ அறத்துப்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அன்புடைமையில் இருக்கக்கூடிய இந்த 10 குறள்கள் ஒவ்வொரு குறளையும் வள்ளுவர் அவர்கள் என்ன நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்றத பார்த்துருவோமா? ஓகேவா? பாருங்க, குறள் 71 பாருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஓகேவா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். தாழ்னா தாழ்பால். ஓகேவா? கூட்டு போறது. ஓகேவா? அன்பிற்கு பார்த்தீங்கன்னா அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ். அன்பை பார்த்தீங்கன்னா நம்ம அடைச்சு வைக்கவே முடியாது. ஓகேவா? ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஆனால் சொல்ல நம்மளை சார்ந்தவர்களுக்கோ நம்ம யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வருந்த செய்வோம். ஓகேவா? அப்போது கண்ணீர் துளிகள் மாதிரி நம்மளுடைய அன்பு வெளிப்பட்டு நிற்கும். அதான் பார்த்தீங்கன்னா சொல்றது. ஸோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவன் அர்த்தம். பாருங்க, ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். ஓகேவா? ஸோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அன்புடையவருடைய புன்கண்ணீர் பூசல் தரும். அன்புடையவருடைய துன்பத்தை பார்த்து, சரியா, அந்த துன்பத்தை பார்த்து நம்மளுக்கு கண்ணீர் வெளிப்பட்டு அன்பா நிற்கும். ஓகேவா? அதுதான் புன்கண்ணீர். ஓகேவா? புன்கண்ணீர் பூசல் தரும். ஸோ புன்கண்ணீர் அப்படின்றது துன்பம் கண்டு பெருகக்கூடிய, அது துன்பம் கண்டு நம்மளுக்கு வரக்கூடிய நம்மளுடைய அன்புடையவர்கள் நம்ம யார் மீது அதிகமான பற்றோ இரக்கமோ இல்லை அன்போ வச்சிருக்கோமோ அவங்களுடைய துன்பத்தை பார்த்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கண்ணீர். ஓகேவா? ஏன் வருது? அவங்க மேல நம்ம அன்பு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ அன்பினுடைய வெளிப்பாடா வெளிப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கண்ணீர் தான் இங்க புன்கண்ணீர் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ புன்கண்ணீர் அப்படின்றது துன்பம் கண்டு பெருகக்கூடிய கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா அது வெளிப்பட்டு நிற்கும். ஓகே, அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது நம்முடைய அன்பை பார்த்தீங்கன்னா துன்பம் கண்டு பெருகக்கூடிய ஒரு கண்ணீரா வெளிப்பட்டு நிற்கும். அதான் பூசல் தரும். ஓகேவா? ஸோ அப்போ அன்பை பார்த்தீங்கன்னா அடைக்கக்கூடிய தாழ் கிடையாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் சரி அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது கண்ணீர் தானா வெளிப்பட்டு நின்றுடும். அந்த அன்பு வெளிப்பட்டுடும். அதை அடைச்சு உள்ளேயே வச்சிருக்க முடியாதுதான் இந்த ஒரு திருக்குறள். சரியா? ஸோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். ஓகேவா? அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை கண்டு இல்ல துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அந்த கண்ணீர் தான் அன்பினுடைய வெளிப்பாடு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, அடுத்த குறள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். ஓகேவா? அன்பிலார்னா அன்பு இல்லாதவர்கள். ஓகேவா? அன்பு இல்லாதவங்க எல்லாம் தமக்குரிய அப்படின்னது அன்பு இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கானதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அன்பு உடையார் அன்பு இருக்கிறவங்க என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு அப்படின்னா இந்த இடத்துல எலும்பை குறிக்கும். ஓகேவா? என்பு அப்படின்னா எலும்பு. ஆனா அந்த எலும்பு அப்படின்றது நம்மளோட உடல்ல தானே இருக்கு. அப்போ நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய என்னது? உடல், பொருள், ஆவி, நம்மளுடைய உயிர் எல்லாமே மற்றவர்களுக்குன்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. யாரு? அவங்க தான் அன்பு உடையவர்கள். ஓகேவா? அடுத்தவங்க அன்பு காட்டுறவங்க. ஓகே, என்ன வேணும், என்ன சுச்சுவேஷன், ஓகே என்ன சொல்றது, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்து செய்வாங்க இல்லையா? அப்போ என்னது? அந்த இடத்துல தனக்குன்னு சொல்ல வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு அதை கொடுப்பாங்க, மற்றவங்களுக்காக வாழ்வாங்க. அதுதான் சொல்றது. ஓகேவா? ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பு உடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்னுடைய எலும்பும் என்னுடைய உடல், பொருள், ஆவியும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்றத வாழ்வாங்க. சரியா? ஸோ அன்பிலார் எல்லாம் பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார். அப்படின்னா அது பிறருக்கென வாழ்ந்துடுவார்னு அர்த்தம்.
சரியா? ஸோ அதான் அன்பு. என்பு அப்படின்றது எலும்பு. இந்த இடத்துல உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் குறிக்கும். சரியா? ஓகே, 2 குறள் பார்த்துருமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஸோ 73 பாருங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப, அன்போடு இயைந்த வழக்கென்ப, 6 உயிருக்கு, நம்முடைய உயிருக்கு, சரியா, 6 உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஓகேவா? எப்படி உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதோ, நம்மளுடைய உடம்போடு தானே உயிர் இணைந்து இருக்குது, அதனால தான் நம்ம வாழ்கிறோம், அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதனால தான் நீங்கள் அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் இங்கே பாருங்க, வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு அன்புன்றது இணைந்து இருக்கிறது, இணைந்து இருக்கணும். ஓகே, அன்போடு தான் இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும். ஓகேவா? அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணோட்டம் அப்படின்றதுலையும் பார்த்துருப்போம். அதுவும் என்னது? அன்பு தான். அதுவும் என்னது? இரக்கம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அப்போ உடம்போடு எப்படி உயிர் இணைந்து இருப்பதை போன்று, அதே போல் வாழ்க்கை நெறியோடு, வாழ்க்கை நெறியோடு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படின்றதான் இந்த திருக்குறள். சரியா? அதுதான் அன்போடு இயைந்த வழக்கென்ப. வழக்கென்ப அப்படின்னா இந்த இடத்துல வாழ்க்கை. ஓகேவா? அன்போடு இணைந்த வாழ்க்கைன்னு அர்த்தம். சரியா? வாழ்க்கை. அதே போல் 6 உயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. எப்படி பார்த்தோன்னா, என்பு அப்படின்னா உடல், உடலோடு எப்படி உயிருக்கு ஒரு தொடர்புன்றது இருக்கோ, இணைந்து இருக்குதோ, அதே போல நம்மள வாழ்க்கைக்கு இணையோடு இருக்கிறது என்னது? இணைந்து இருக்கிறது என்னது? அன்பு. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, அதாவது வாழ்க்கையை குறிக்கும். 6 உயிர் அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அருமையான ஒரு உயிர். சரியா? நம்ம உயிர், அதுதான் 6 உயிர். என்பு அப்படின்னா எலும்பு. ஓகேவா? நம்மளாலே தெரியும். அடுத்து பாருங்க, 74வது குறள். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. பாருங்க, அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. ஓகேவா? அப்போ ஆர்வமுடைமை அப்படின்னா பாருங்க, ஆர்வமுடைமை அப்படின்றது விருப்பம்னு அர்த்தம், விருப்பமுடைமைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்னன்னா, அன்பு ஆர்வமுடைமைன்னு சொல்லக்கூடிய விருப்பத்தை தரும். ஈனும் அப்படின்னா தரும். ஓகேவா? அதாங்க பாருங்க, அன்பு விருப்பத்தை தரும். ஓகேவா? அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. ஓகேவா? அப்படிப்பட்ட விருப்பத்தை தரக்கூடிய அன்பு, அது ஈனும், அது தரதுனால நண்பு என்னும் நாடா சிறப்பு. அப்படிப்பட்ட அன்பை, விருப்பத்தை நம்ம கொண்டிருக்கோம் அப்படின்னா, நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருஞ்சிறப்பை நம்மளுக்கு தந்துடும். அப்படின்னா அது நம்ம எல்லோரோட நட்பாக வாழ ஆரம்பிச்சிருவோம். எப்போ? அன்பா நம்ம இருக்கும்போது, மற்றவங்க மீது விருப்பத்தோடு இருக்கிறது, பற்றோடு இருக்கிறது, அன்போடு இருக்கிறது. சரியா? காதலோடு இருக்கிறது. சரியா? ஸோ அதானது அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. ஓகேவா? பாருங்க, அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். இதுதான் அந்த குறளுடைய பொருள். ஈனுதல் அப்படின்னா தருதல், அப்படி ஈனும் அப்படின்னா தரும். ஓகேவா? ஆர்வம்னா விருப்பம், நண்பு அப்படின்னா நட்பு. அடுத்து பாருங்க, 75 பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. ஓகேவா? வழக்கு அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். சரியா? வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. அன்பு உற்று அப்படின்னா அது அன்போடுன்னு அர்த்தம். அன்பு அற்றுனா அன்பு இல்லாத, அன்பு உற்று அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். அன்பு உலன்னு பார்த்துருப்போம், உலனாலும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அன்புற்று அப்படின்னா அன்போடு. அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து. வையகம்னா உலகம். சரியா? வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. சரியா? இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர், அதுதான் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப. யாரெல்லாம் அன்போடு வாழ்க்கையை பொருத்தி வாழ்றாங்களோ, சரியா, அதான் அமர்ந்த. பொருத்தி அமர்ந்தானே நம்ம அமர்ந்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ பொருந்தியன்னு அர்த்தம். அப்போ யாரெல்லாம் அன்போடு வாழ்க்கையை வாழ்றாங்களோ, சரியா, வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சி உடையவராக வாழ்வார். மகிழ்ச்சி உடையவராக வாழ்வார். எய்தும் அப்படின்னா மகிழ்ச்சியை அடையிறது, மகிழ்ச்சியை பெறுறது, மகிழ்ச்சியோடு வாழ்றது, மகிழ்ச்சி உடையவராக இருக்கிறது. புரிஞ்சதா? அதுதான் இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஓகேவா? ஸோ பாருங்க, வையகம் அப்படின்னா உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். பாருங்க, வழக்கு என்பார்கள் அப்படின்றது அர்த்தம். அடுத்து பாருங்க, 76. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறத்திற்கே அன்பு சார்பு என்பர். என்ப அப்படின்னா என்பார்கள். பார்த்தோம், என்ப அப்படின்னா என்பார்கள் அர்த்தம். அறத்திற்கே அன்பு சார்பு என்பார்கள் அறியார். அறியார்னா யாரு? தெரியாதவங்க, அறியாதவங்க. ஓகேவா? உலகம் புரியாதவங்க. என்ன சொல்லுவாங்களாம்? அறம் ஒன்று செய்யணும் அப்படின்னா ஒரு அறத்துக்கும் அன்புக்கும் மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றது சொல்றாங்களா. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றா பாருங்க, மரத்திற்கும் அக்தே துணை. மரம்னா இந்த இடத்துல வீரம். ஓகேவா? இந்தரா வந்துருக்கு பாருங்க, இந்தரா வந்த மரம், மரத்திற்கும் அக்தே துணை. அக்தேனது அன்புதான் துணைன்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க, அறத்திற்கும் அன்பு சார்பு, அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அரியர்.
ஓகேவா? மரத்திற்கும் அதுவே துணை. பாருங்க, அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்து என்று கூறுபவர் அறியாதவர்கள், தெரியாதவர்கள், உலகம் புரியாதவர்கள். ஆனால் வீரத்திற்கும், வீரமானது மரம், மரத்திற்கும் அக்தியே துணை. அப்படிப்பட்ட வீரத்திற்குமே துணையானது எது? அன்பு தான் அப்படின்றது வள்ளுவருடைய கூற்று. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது நம்ம அறம் செய்கிறோம், அறம்னா என்னமா, நம்மளால் முடிஞ்சது அது வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு உதவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொடையாக இருக்கட்டும், ஈகையாக இருக்கட்டும், இல்லை அறத்தோடு வாழ்க்கையை வாழ்றதாகட்டும், அப்படின்னு நேர்மையான வழியில் நன்னெறியோடு வாழ்க்கையை வாழ்றதாகட்டும், எல்லாமே அறம் தான். சரியா? அப்போ அறத்தோடு ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னா மற்றவங்க மீது பற்றோடு வாழ்றாங்கன்னு அர்த்தம். அப்படின்னது அன்பு காட்டுறாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அறத்திற்கு அதுக்கு மட்டும்தான் அன்பு துணையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? வீரத்துக்கும் அன்பு தான் துணை சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நிறைய மூவிலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஹீரோ நல்லா அடிவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரன் மூவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு காதல் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பினால என்ன பண்ணுவார்? வீரமாக போய் சண்டை போடுவார் இல்லையா? அப்போ வீரமாக போய் சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன? அவருடைய காதல், அவருடைய அன்பு. சரியா? அப்போ அப்படிப்பட்ட வீரத்துக்கும் இதுதான் அன்புன்னு சொல்றாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துணையும் சொல்றாரு, இந்த அன்பு தான். சரியா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க 76 பார்த்துட்டோமா? அடுத்து 77. சாரிம்மா, வெளியே போயிட்டோமா? ஓகே, 77 பாருங்க. என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். சிம்பிள், அப்படி தனித்தனியாக பிரிச்சு படிங்க. சரியா? கஷ்டப்பட்டுலாம் படிக்கக்கூடாது. சரியா? என்பு இலதனை, அதான் என்பிலதனை. ஓகேவா? என்புனா என்னது? எலும்பு. என்பு இலதனை வெயில் போல காயுமே. நல்லா பாருங்க, என்பு இலதனை எலும்பு இல்லாததுன்னு அர்த்தம். எலும்பில்லாத உயிரினங்கள் என்னது? புழு, பூச்சி. ஓகேவா? புழு தானே வந்து பார்த்தோன்னா எலும்பில்லாமல் நெளிஞ்சு நெளிஞ்சு போகும் இல்லையா? அப்போ என்பு இலதனை எலும்பில்லாத உயிர்களை வெயில் என்ன பண்ணும்? காய வைக்கும். அப்போ என்னது? வெயில் வருத்தி சாகடிக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன புழு இருக்குது, நல்லா வெயில் அடிக்கும் போது எடுத்து மண்ணில் போட்டிங்க அப்படின்னா அந்த வெயில் தாங்காமல், வெப்பம் தாங்காமல், சூடு தாங்காமல் என்ன பண்ணிடும்? இறந்து போயிடும். அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? தாங்க முடியாது. ஸோ அப்போ என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். எப்படி வந்து எலும்பில்லாத ஒரு புழு பூச்சியை வெயில்ன்றது வருத்தி அவங்கள சொல்லுது கெடுக்கும் அப்படின்னும் போது, அதே போல் யார் யாருக்கெல்லாம் உடல்ல அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்பு இலதனை, அன்பு இல்லாதவங்கள அவங்க வாழ்க்கையில் அறம் அவங்கள அதே போல வருத்தி என்ன பண்ணும்? காயப்படுத்தும், தீங்கு விளைவிக்கும். சரியா? ஸோ பாருங்க, எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் என்ன பண்ணும்? அவங்களையும் வருத்தி அழிக்கும். ஓகேவா? அப்போ அன்போடு இருக்கணும், அப்போதான் அறம் நம்மளுக்கு துணை இருக்கும். ஓகே, அன்போடு இருந்தால் தான் நம்ம அறத்தோடு நடப்போம். ஓகே, அறத்தோடு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் எல்லாரும் மீதும் பற்று கொண்டு இருக்கான், அன்போடு இருக்கான். சரியா? எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான், எல்லாரிடமும் இரக்கம் காட்டுறான், எல்லாரிடமும் அன்புன்றது காட்டுறான், எல்லாருக்கும் உதவி செய்கிறான், வாழ்க்கையும் சரியான பாதையில் சரியான வழியில் நன்னெறியோடு நடத்துறான்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் அது. சரியா? ஸோ என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது, அதாவது புழுவை குறிக்கும். அன்பிலது அப்படின்னா அன்பு இல்லாத உயிர்கள். சரியா? அன்பில்லாத உயிர்கள் அது யாராவது இருக்கலாம், மனிதர்கள். பொதுவாக மனிதர்கள் நம்மளுக்கு தான் இது. ஓகேவா? அன்பில்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஒரு குறள். பார்த்துக்கோங்க. அடுத்து 78 பாருங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. அன்பு அகத்து இல்லா அப்படின்னது அன்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நம்ம செய்ய வேண்டிய அன்பு நம்ம அகத்துல உள்ளத்துல இல்லாத ஒரு உயிர் வாழ்க்கை வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்றாரு. ஓகேவா? ஸோ அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன். சரியா? வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. தளிர்ந்தற்று அப்படின்னா தளிர்க்காதுன்னு அர்த்தம், வளராதுன்னு அர்த்தம், உயிர் வாழாதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படிங்க பாருங்க, எதோட ஒப்பிறாரு பாருங்க. வன்பால் அப்படின்னா வன்பால் அப்படின்னா பாலைவனம். வன்பால் வன்மையான பால், வன்மையானது பால்னது பாலை, நிலத்தை குறிக்குது, திணையை குறிக்குது. ஓகேவா? வன்பால்னா பாலைவனம். பாலைவனத்துல அதான் வன்பார்க்கன். பாலைவனத்துல எப்படி வற்றல் மரம்னு அது வற்றி போறது, மரம் வந்து வாடி போச்சுன்னு அர்த்தம். எப்படி பாலைவனத்துல வாடிய ஒரு மரம், வற்றலான ஒரு மரம் தளிர்க்காதோ, தளிர்க்காதோ, அது போல அன்பில்லாத, அதான் அன்பகத்து இல்லா, அன்பில்லாத ஒரு உள்ளம் இருக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கைன்றதும் இருந்தும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஓகேவா? அதுவும் வந்து பார்த்தோன்னா வற்றி போனது தான். ஓகேவா? ஸோ அப்போ பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையும் என்ன பண்ணாது? தளிர்க்காது, செழிக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல தளிர்த்தற்று அப்படின்றது என்ன சொல்றது? நம்ம வழி சொல்றது செழிக்காதுன்னு சொல்லலாம், இல்லை வளராதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படிலாம் சொல்லலாம். ஓகேவா? அதான் தளிர்தற்று. பார்த்துக்கோங்க. ஸோ வன்பால்னா பாலை நிலமா, அகம்னா உள்ளத்தை குறிக்கும், வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரத்தை குறிக்கும்.
ஓகேவா? அப்போ அறத்தோடு வாழுங்க அப்படின்றத சொல்றாரு. அன்போடு வாழுங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே, அடுத்து பாருங்க, கடைசி 2 குறள் 79. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பு நல்லா பாருங்க, புறத்துறுப்பு அகத்துறுப்பு. அகத்து உறுப்பு, அகம்னா நம்ம இருக்கோம், நம்மளுடைய அகம் என்பது உள்ளம். உள்ளத்தினுடைய உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது எடுத்த மைண்டுக்கு வருது அன்பு. உள்ளத்துல எப்பயுமே எப்படி இருக்கணும்? அன்போடு இருக்கணும், ஈரம்ன்றது இருக்கணும், இரக்கம்ன்றது இருக்கணும். சரியா? அப்ப அகத்துறுப்பு அன்பிலவருக்கு, அப்படிப்பட்ட அகத்து உறுப்பு. சரியா? உள்ளத்துல இருக்கக்கூடிய உறுப்புனா அது அன்பு. ஓகேவா? அது தெரியாது நம்மளுக்கு, நம்ம வெளிக்காட்டுறதுலாம் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புன்னு சொல்லக்கூடிய அன்பு இல்லாதவருக்கு, அதான் அன்பில் அவருக்கு பாருங்க, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய உடல்ல, அப்படிப்பட்டவங்களுடைய யாக்கை என்னது? உடல். அப்படிப்பட்டவங்களுடைய உடல்ல புறத்துறுப்பு என்னது? புறத்துல தெரியும், வெளியே, புறம்னா வெளியில தெரிய உறுப்புகள். என்னென்ன உறுப்புகள்? கை, காது, மூக்கு, தலை, வாய். ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட உறுப்புகள் எல்லாம் இருந்து என்ன பயன் சொல்றாரு. ஓகேவா? அன்புல உள்ளத்துல அன்பு இல்லாதவருக்கு, அகத்துறுப்பா அன்புன்றது இல்லாதவங்களுக்கு, அன்பத்தை வெளிக்காட்ட தெரியாதவங்களுக்கு புறத்துறுப்பான கை கால்லாம் இருந்து என்னப்பா பயன் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? ஸோ நெஞ்சில் அன்பு இல்லாருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்றதை சொல்றதுதான் இந்த ஒரு குறள். சரியா? புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள், உடல்ல வெளியில தெரியக்கூடிய உறுப்புகள், அதான் புறத்துறுப்புகள். அகத்துறுப்பு அப்படின்னா நம்ம உடம்புடைய உள்ளம். சரியா? மனதை குறிக்கும். மனத்தின் உறுப்பு அப்படின்னா அது அன்பை குறிக்குது. உள்ளம்னா இந்த இடத்துல அன்பை குறிக்குது, அகத்துறுப்புனா இந்த இடத்துல அன்பை குறிக்குது. சரியா? எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அர்த்தம். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்றதான் பொருள். ஓகேவா? கடைசியா பாருங்க, 80வது குறள் அன்புடைமையில. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பின் வழி உயிர்நிலை. ஓகேவா? அன்பின் வழி எது? உயிர்நிலை. அக்திலாருக்கு, எது இல்லாருக்கு? அக்திலாருன்னு அன்பு இல்லாதவருக்கு அர்த்தம். அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. என்பதோல் போர்த்த உடம்பு. ஒரு உடல்ல உயிர்நிலை, உயிர் இருக்கு அப்படின்னா அந்த உடல்ல வழி, அந்த அன்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா? நம்ம இருக்கோம், நம்ம உடம்புல உயிரோடு நம்ம வாழ்றோம்னு வச்சு நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம மற்றவங்க மீது அன்பு காட்டுறது, மற்றவங்க மீது நம்ம இரக்கம் காட்டுறது, மற்றவங்க மீது நம்ம கருணையோடு இருக்கிறது. அப்போதான் நம்ம உடம்புல உயிர் இருக்கே, டே அவனும் ஒரு நல்ல மனுஷன் தான்டா அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும் இல்லையா? அதான் ஒரு சிறந்த உயிர், ஒரு சிறந்த என்ன சொல்லுவோம், ஒரு ஆன்மா, சோல் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. இதுவே அன்பு இல்லை அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு? என்பு தோல் போர்த்த உடம்பு. உடம்பு இருக்கும், உயிர் இருக்கும், ஆனா அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உன்னுடைய உடல் எலும்ப தோலால மூடப்பட்ட ஒரு உடம்பு, இல்ல தோலால எலும்பு, உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மூடப்பட்ட வெறும் உடம்பு தானே தவிர உன் உடம்புல உயிர்ன்றதே கிடையாது பார்த்தமின்னு சொல்றாரு. சரியா? ஸோ பாருங்க, அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தானே தவிர அங்கு உயிர் இல்லை அப்படின்றதான் இந்த குறளுடைய பொருள். சரியா? புரிஞ்சதா? ஸோ எலும்பு அப்படின்னா எலும்புன்றது நம்மளுக்கு தெரியும். அதே போல போர்த்த அப்படின்னா மூடப்பட்ட. சரியா? என்பதோல் போர்த்த உடம்பு, போர்த்த அப்படின்னா மூடப்பட்ட. சரியா? ஸோ இதுதான் அன்புடைமையில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்கள். சரியா? இந்த 10 குறள்களும் ஸோ அன்புடைமை சார்ந்து அழகாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ வள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அன்போடு இருங்க, இரக்கத்தோடு இருங்க, கருணையோடு இருங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அன்போடு ஏன் இருக்கணும் அப்படின்றதுக்கான சொல்லிட்டாரு இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. சரியா? ஸோ கல்வின்ற அதிகாரத்தை அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த அதிகாரம் பார்ப்போம், இல்லை வேறு ஏதாவது பொது தமிழ் சார்ந்த அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.